Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஓபிஎஸ் அணி தொகுதிகளை இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிப்பதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சந்தானம். இந்த தேர்தலுக்காக தீவிரமாக களமாடி வருகிறார் ஓபிஎஸ். இரட்டையிலே நிச்சயமாக பெற்றுவிடுவோம் அப்படின்னு சூளுரைத்திருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது பரம ரகசியம் என்றார். இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. என்னென்ன விடயங்கள் குறித்து ஆலோசனை செய்கிறார்? யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறாங்க? திலகவதி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் திடீர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவருடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன், அதே போன்று வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்பாக ஓபிஎஸ்னுடைய வழக்கறிஞர் திருமாறன் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இரண்டு விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. முதல்ல பார்த்தோன்னா ஏற்கனவே பாஜக தரப்புல இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதல் ஆலோசனை கூட்டத்திலே ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கான பட்டியலை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தான் டிடிவி தினகரனுடைய பேச்சுவார்த்தை என்பது பாஜக நடத்தியது. தற்போது பாஜக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளை தெரிவிச்சிருக்காங்க. 2 பேருமே தேனி, சிவகங்கை, அதே போன்று உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளில் யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பாக, அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேனி தொகுதியை ஓபிஎஸ்க்கு வழங்கினா சிவகங்கை தொகுதியை டிடிவிக்கு வழங்கலாமா என்பது தொடர்பாக இந்த பாஜக தரப்பில் பேசியிருக்கிறாங்க. இதனை இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசனையும், அதே போன்று பார்த்தீங்கன்னா இரட்டைலை, நீங்க சொன்னது போல இரட்டைலை சின்னத்தில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்போம் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவிச்சிருந்தாலும் கூட பாஜக தரப்பில் பார்த்தீங்கன்னா தற்போது வரை ஓபிஎஸ்க்கு ஒரு சின்னம் இல்லாத காரணத்தால தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. எனவே தாமரை சின்னத்தில் போட்டியிட முடியாது என்பதால் வேறு என்ன செய்ய முடியும் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. ரகுவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.